முதல் வாசகம். திரு தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பது என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தக்கது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது, அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையோனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளராகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 28 தொடக்கம் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது 2வது கட்டளை. இவற்றைவிட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரைத் தவிர வேறொரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, திரும்பவும் இன்னொரு மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிலே இயேசுவினுடைய வார்த்தைகளின் வழியாக உங்களுக்கு இறை ஆசிரை கொண்டு வருவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற ஒரு சின்ன நிகழ்ச்சி, அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி. தொடர்ச்சியாக சதுசேயர்கள், பரிசேயர்கள், இப்படியாக ஒவ்வொருவரும் இயேசுவிடம் கேள்வி கேட்கின்றார்கள். இன்றைக்கும் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. கட்டளைகளிலே பெரிய கட்டளை எது? ஆண்டவர் இயேசு மிகவும் சுருக்கமாக, அதே நேரத்தில் மிகவும் தெளிவாக இந்த கேள்வியை கேட்டவர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல படிப்பினையாக அவர் பதிலை சொல்லுகின்றார். சுருக்கமாக சொல்லுவதென்றால், கடவுளை அன்பு செய், சக மனிதர்களை அன்பு செய். இந்த இறை வார்த்தையை நான் கொஞ்ச நேரத்துக்கு முதல் வாசித்து பார்த்த பொழுது என்னுடைய மனதுக்கு பட்ட உண்மை என்னது தெரியுமா? இயேசுநாதர் சொல்லுகின்றார், இந்த உலகத்தில் இருக்கின்ற கட்டளைகளிலே உன்னதமான கட்டளை என்னதென்று சொன்னால், மற்றவர்களை பற்றி சிந்தித்து பார்ப்பது, மற்றவர்களுக்கு முன்னிடம் கொடுப்பது. நான் என்னை பற்றி சிந்திப்பது வாழ்க்கை அல்ல. நான் எனக்கு மட்டுமே முன்னிடம் கொடுப்பது வாழ்க்கை அல்ல. ஒரு சமூகமாக படைக்கப்பட்ட நான்
மற்றவர்களுக்கு முன்னிடம் கொடுக்க வேண்டும். நான் என்னை அன்பு செய்வதை விட என் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வது, என்னுடன் வாழுகின்ற சகோதரர்களை அன்பு செய்வது. அன்பு செய்வது என்றால் என்ன? மற்றவர்களை பற்றி சிந்தித்து பார்ப்பது, அவர்களை நினைத்து பார்ப்பது. நான் கடவுளை பற்றி நினைக்க வேண்டும். அடுத்ததாக என்னுடன் வாழுகின்றவர்களை பற்றி நினைத்து பார்க்க வேண்டும். இன்னொரு விதமாக சொல்லுவதென்றால், என் வாழ்க்கை கடவுளுக்கு உகந்ததாக நான் வாழ வேண்டும். என் வாழ்க்கையை மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். நீ கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். மற்றோருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். மற்றவர்களுக்காக, கடவுளுக்காக வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். என்றும் என்னை பற்றி சிந்திப்பது வாழ்க்கை அல்ல, மற்றோரை சிந்திப்பது, மற்றோரை முன்னிலைப்படுத்துவது, இதுதான் உண்மை வாழ்க்கை என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் வாழ்த்துகளை கேட்ட நாங்கள் அவர் சொல்லுவதை போன்று கொஞ்ச நாட்கள் வாழ்ந்து பார்ப்போமா? வாழ்ந்து பார்த்தால் நிச்சயமாக என் வாழ்க்கையும் மற்றோர் வாழ்க்கையும் மாறும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவர் இயேசுவின் ஆசீர் உங்கள் எல்லோரோடும் நிறைவுடன் இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன்.